ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். பாகிஸ்தானில் தொடங்கிவிட்ட தாக்குதல். உலகத்திலேயே மிக உயரமான விமான தளத்திலிருந்து புறப்படும் விமானங்களும் ஆயுதங்கள். சைனா மற்றும் பாகிஸ்தானின் எந்த ஆயுதங்களுக்குமே இனி வேலையே கிடையாது. எந்த ஆயுதங்களுமே இனி சேஃபே கிடையாது. இஸ்ரேல் இந்தியாவுக்கு அனுப்பியிருக்கும் அட்டாக் ரகசியம். பாகிஸ்தானை இந்தியா எப்படி காலி பண்ணணும் என்ற திட்டத்தை அனுப்பியிருக்கக்கூடிய இஸ்ரேல் அரசும் இஸ்ரேல் மிலிட்டரியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் 2 வித்தியாசமான உலகங்களை பார்க்க போகிறோம். ஒரு பக்கம் ரெட் ஃபோர்ட் பிளாஸ்ட், பேனிக் சூசைட் அட்டாக், ரேடிக்கலைஸ்டு டாக்டர்ஸ், டெரர் நெட்வொர்க், சோஷியல் மீடியாவில் சீப் செலிப்ரேஷன்ஸ், இது மாதிரியான டார்க் மேட்டர்ஸ், டெரர் மேட்டர்ஸ். இன்னொரு பக்கம் உலகத்தில் வேற எந்த நாட்டினாலும் முடியாத அளவுக்கு உலகத்தின் ஹையஸ்ட் ஏர்பேஸ், இந்தியாவின் கிழக்கு லடாக்கில் இந்த நயோமா ஏர்பேஸ் 13,700 ஃபீட் அடியில் ஆப்ரேஷனல் ஃபைட்டர் ஏர்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். தெம்ஷாக் தெஸ்பாங்கில் மீண்டும் இந்தியன் சோல்ஜர்ஸ் பேட்ரோல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தாப்ரி, இந்த சிலிகுரி காரிடார் ப்ரொடெக்ட் பண்ணுற புதிய பேஸ் பங்களாதேஷுக்கு எதிராக இந்தியா இன்னைக்கு கமிஷன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவின் ருத்ரா 7 21,000 அடி உயரத்தில் பறந்து தாக்குற சாதனை செஞ்சிருக்கு. அர்மீனியாவுக்கு சுகாய் Su-30 MKI எக்ஸ்போர்ட் ஸ்டேஜில் இருக்கிற இந்தியாவின் ரைசிங் ஏரோஸ்பேஸ் பவர். இப்படி எல்லாமே சூப்பர் செய்திகள். அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. ரெட் ஃபோர்ட் சிவப்பு கோட்டையில் கார் வெடிப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ட்விஸ்ட், ஷாக் என்னன்னு பாருங்க. டெல்லி சிட்டியில் ரெட் ஃபோர்ட்டுக்கு பக்கத்தில் சுபாஷ் மார்க் சிக்னல் பக்கத்தில் ஒரு ஒயிட் ஹியூண்டாய் i20 3 மணி நேரம் கிட்டத்தட்ட அங்கேயே ஸ்லோவாக நிற்குது. டைமிங் பாருங்க, சுமார் 3:20 ஆஃப்டர்நூன் 3:20க்கு வந்து நிற்குது. க்ரௌட் அதிகமாக பில்ட் ஆகிற நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணுது. சுமார் 6:30 மணிக்கு பிளாஸ்ட் நடக்குது. காரில் இருந்தது என்ன தெரியுமா? ANFO மிக்சர், அம்மோனியம் நைட்ரேட் ஃபியூவல் ஆயில், ஹை இம்பேக்ட் இண்டஸ்ட்ரியல் கிரேட் எக்ஸ்ப்ளோசிவ் மாதிரியான ஒரு பெரிய காம்பினேஷன். இந்த காருடைய ஓனர் யார் தெரியுமா? டாக்டர் உமார். இந்த புல்வாமா பகுதியில் பிறந்தவன். டெல்லி அருகே AI ஃபலா மெடிக்கல் காலேஜில் டாக்டராக வேலை பார்த்தவன். இவனுக்கு பின்னால் ஒரு கம்ப்ளீட் டாக்டர் ஸ்டூடெண்ட் டெரர் நெட்வொர்க்கே இருக்குது. இந்த கார் இங்கே வெடிக்கிறதுக்கு முன்னாடி பல பேரோட கையில் மாறி மாறி சேஞ்ச் ஆகி போகுது. சல்மான், தேவேந்தர், ஆமீர், தரீக், அப்புறம் உமர். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இது ஒரு நார்மல் ஆக்சிடென்ட் கிடையாது, பியூர் சூசைட் பிளாஸ்ட். இந்த உமர் காருக்குள்ளேயே லாஸ்ட் வரைக்கும் இருந்திருக்க சான்ஸ் அதிகம் இருக்கு அப்படின்னு இன்டெலிஜென்ட் நெட்வொர்க் சொல்லுது. யாராவது அரெஸ்ட் ஆனால் நாங்கள் தான் இந்த தாக்குதலை செஞ்சோம் அப்படின்னு யாராச்சும் கன்ஃபஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் ஒரு பெரிய அட்டாக் பண்ணிட்டோம் அப்படின்னு காட்டிக்கணும் என்ற நோக்கத்திற்காக மட்டுமே அவன் கடைசி வரைக்கும் காரில் இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. இந்த தாக்குதல் நடக்கிற ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபரிதாபாத்தில் 2,900 கிலோ எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு பின்னால் மாஸ்டர் மைண்ட் இமாம் இர்ஃபான் அஹ்மத். இவனுங்க மட்டும் ஏன் இதை செய்கிறானுங்கன்னு புரியலை. மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், டாக்டர்ஸ், ஒரு சில ப்ரொஃபஸர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒயிட் காலர் டெரர் மாடியூல் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாடியூலில் முசாமில், அதில், உமார் மாதிரியான பெரிய பெரிய டாக்டர்ஸ், டாக்டர் ஷஹீன் மாதிரியான ஒரு விமன் டாக்டர், பாகிஸ்தானில் இருந்தே ரிமோட் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இவங்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கும் லிங்க்ஸ் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதில் வேற ஒரு புதிய விங், விமன் டெரர் விங் கிரியேட் ஆகிட்டு. இவங்க எல்லாரும் யார் பாருங்க, நீங்கள் மனித உயிரை காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு உறுதிமொழி எடுத்த டாக்டர்ஸ், ஓட்ஸ் எடுத்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், ஒயிட் கோட்டில் இருந்துக்கிட்டே மனிதர்களை வாக்கிங் டைம் பாம்ஸாக மாற்றணும் அப்படின்னு திட்டம் போட்டு செய்யக்கூடிய மிருகத்தனம். இதுதான் இந்த ரெட் ஃபோர்ட் பிளாஸ்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கதை. ஸோ கொஸ்டின், கேள்வி என்னன்னா, இந்த மாதிரியான தாக்குதல் நடந்தா, இந்த மாதிரியான தாக்குதலை பார்த்தா இந்தியா பயந்துடுமா? அதுதான் கேள்வி. கிடையவே கிடையாது. இது வருத்தம் தரும், நமக்கு கோபத்தை உருவாக்கும். ஆனால்
இந்தியாவின் டைரக்ஷன் எப்போவுமே சேஞ்ச் ஆகாது. இந்தியாவின் விஷன் எப்போவுமே சேஞ்ச் ஆகாது. இப்போ இந்த பேக்ரவுண்டில் இந்தியா எப்படி ஆன்சர் கொடுக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். நயோமா ஏர்பேஸ் சைனாவுக்கு மிகப்பெரிய அடி. இது ஒரு ஹை ஆல்டிடியூட் ஹேமர் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவின் ஹை ஆல்டிடியூட் ஹேமர். நம்ம எனிமீஸை தரையில், நம்ம எதிரிங்க தரையில் தீவிரவாதம் பண்ணுறானுங்க. மனித உயிரை பாதுகாக்க வேண்டிய டாக்டர்ஸ் தீவிரவாதம் பண்ணுறான். இந்தியா என்ன பண்ணுது? உலகத்தின் மிக உயரமான மலையில் போர் விமான தளம் கட்டி எதிரிகளின் வானத்தை சுலபமாக கையாள போகுது. லடாக்கில் நயோமா ஏர்பேஸ் அஃபிஷியலாக ஆப்ரேஷனல் ஃபைட்டர் பேஸாக மாறியது மட்டும் கிடையாது. இதனுடைய ஆல்டிடியூட் 13,700 ஃபீட், 13,700 ஃபீட். அதுதான் முக்கியம். இவ்வளவு ஹைட்டில் ஃபுல்லி ஆப்ரேஷனல் ஹெவி டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் ப்ளஸ் ஃப்ரண்ட் லைன் ஃபைட்டர் ஜெட்ஸ் ஹேண்டில் பண்ணுற ஏர்பேஸ் உலகத்தில் வர எங்கேயுமே கிடையாது. 13,700 ஃபீட் உயரத்தில் என்ன இருக்குதுன்னு பாருங்க. ரன்வேயோட லெங்த் வந்து 2.7 கிலோமீட்டர். திஸ் இஸ் கேப்பபிள் ஆஃப் ஹேண்ட்லிங் C-17, IL-76, C-130J, ரஃபாலே, சுகாய் Su-30 MKI, MiG-29 UPG இது மாதிரியான போர் விமானங்களை ஹேண்டில் பண்ண முடியும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஹார்டன்டு ஷெல்டர்ஸ், ஹை ஆல்டிடியூட் ஃபியூவல் ஸ்டோரேஜஸ், அட்வான்ஸ்டு ATC, ப்ரிசைஷன் நேவிகேஷன் சிஸ்டம்ஸ். டெம்பரேச்சர் பற்றி பேசணும்னா -30 to 40 டிகிரி செல்சியஸில் கூட ஆல் வெதர் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏர்பேஸஸ் இன் த வேர்ல்டு. ஏர் சீஃப் மார்ஷல் AP சிங் C-130J விமானத்தை அங்கே நேராக லேண்ட் பண்ணி பேஸ் ஓப்பன் பண்ணுறது மட்டும் ஒரு சாதாரண இனாகுரேஷன் கிடையாது. அது ஒரு சிக்னல். அதாவது இந்தியா ஹேஸ் கம் டு ஸ்டே, நாட் ஜஸ்ட் பேட்ரோல் பண்ணுறதுக்காக மட்டும் வரல, ஸ்டே பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். நாட் ஜஸ்ட் டெம்பரரி டிப்ளாய்மெண்ட். ஒரு சில பேர் பண்ணுறானுங்க. பெர்மனண்ட் ஹை ஆல்டிடியூட் ப்ரெசன்ஸ். இங்கே தீவிரமாக இருக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி டெரிஃபிக்காக ஒரு இனாகுரேஷன். 2020 கேல்வாங், பாங்காங், தெப்சாங் இது மாதிரியான சிக்கல்லாம் வந்தப்போ சைனா என்ன சிக்னல் கொடுத்துச்சுன்னு நாம் எல்லாருமே பார்த்தோம். ரோடு போட்டானுங்க. வருடம் முழுக்க பெர்மனண்ட் பில்டப்ஸு, டென்ட்டு, பங்கர்ஸு, நியூ போஸ்ட் அப்படின்னு எல்லாமே செஞ்சானுங்க. இப்போ இந்தியா என்ன சொல்லுது? நீ கீழே ரோடு போட்டியா, சரி, நாங்கள் மேலே ஸ்கையில் ஒரு பெரிய ஏர்பேஸையே நிறுத்திட்டோம் பாருடா அப்படின்னு சொல்லுது. இதே இந்த நயோமா ஏர்பேஸ் மற்ற ஃபார்வேர்ட் ஸ்ட்ரிப்ஸ், DBO, ஃபுக்ஷே, சூசூல் இது எல்லாத்தோடையும் கம்பைன் ஆகும்போது இந்தியாவுக்கு என்ன கிடைக்குது தெரியுமா? LAC முழுக்க லேட்ரல் ஏர் மொபிலிட்டி, ரேப்பிட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் விதின் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ், ஹெவி எக்யூப்மெண்ட், ஆர்டிலரி, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாத்தையுமே ஹை ஆல்டிடியூடில் குவிக்காக டிப்ளாய் பண்ண முடியும். அதுக்கான கெப்பாசிட்டி. வின்டரில் ஒரு வேளை ரோட் பிளாக் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, அப்படி ஆனால் கூட ஏர் பிரிட்ஜ் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். இதோடைய சைக்கலாஜிக்கல் மெசேஜ் வேற லெவல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பேட்டில் ஃபீல்டு உயரம் 14,000 அடிக்கு அதிகமாக போனாலும் கூட இந்தியாவின் ஏர்ஃபோர்ஸுக்கும் நம்ம பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கும் இன்ஜினியரிங் ப்ராப்ளம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இந்த ஒரு ஏர்பேஸை பார்த்தாலே இந்த ரெட் ஃபோர்ட்டில் பிளாஸ்ட் பண்ணுற நெட்வொர்க்குகளோட ஸ்கெயில், அவங்களுடைய அசிங்கமான தைரியம் எவ்வளவு ஸ்மால், எவ்வளவு சின்னதுன்னு அவனுங்களுக்கே தெரியும். அசிங்கத்திலேயே சாக ஆரம்பிப்பானுங்க. ஒரு காரை வெடித்து தீவிரவாதம் செஞ்சுட்டு ட்விட்டரில் ஹேஷ்டேக் போட்டு 2 நாளாக செலிப்ரேட் பண்ணுறானுங்க. ஆனால் இந்தியா என்ன பண்ணுது? இன்டர்னல் செக்யூரிட்டி என்ற பெயரில் மொத்த டாக்டர்ஸ் டெரர் மாடியூலையுமே பிடிச்சாச்சு. 2,900 கிலோகிராம் எக்ஸ்ப்ளோசிவ் சீஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதெல்லாம் சேர்ந்து என்ன காட்டுது? இந்தியா ஒரு ஃபுல் ஸ்பெக்ட்ரமில் ஆப்ரேட் பண்ணுது. ஏர், டெக், லேண்ட், டிப்ளமசி, இன்டெலிஜென்ஸ் எல்லா ஃப்ரெண்ட்லையும் இந்தியா இப்போ ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ரெட் ஃபோர்ட்டில் ஒரு காரை வெடித்ததுனால இந்தியா சாஃப்டாக பார்க்கல. அதுக்கு பதிலாக NIA முன்னணியில் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. மல்டி ஸ்டாட் மாடியூல் கிராக் டவுன் நடக்குது. இன்டர்நேஷ்னல் பார்ட்னர்ஸ், இஸ்ரேல், UK, மற்ற ஐரோப்பிய நாடுகள் எல்லா நாடுகளுமே சப்போர்ட் சொல்லியிருக்கு. பார்டர் செக்யூரிட்டி டைட்டன் ஆகிருக்கு. ஆன்டி ரேடிக்கலைசேஷன் இன்டெலிஜென்ஸ் டீப்பன் ஆகிருக்கு.
இன்னைக்கு உலகம் யாருக்கு அனுதாபம் தெரிவிக்குது? இந்தியாவுக்கா அல்ல பாகிஸ்தானுக்கா? இங்கே தான் ஜியோ பாலிட்டிக்ஸ் நம்ம சைடில் கேம் சேஞ்ச் ஆகுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரெட் ஃபோர்ட் பிளாஸ்ட் முடிஞ்ச அடுத்த நிமிடமே எல்லா லீடர்ஸுமே ஸ்டேட்மெண்ட்டு வெளியிடுறாங்க. இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் நத்தன்யாகு அவருடைய மெசேஜ், டெரர் மே ஸ்ட்ரைக் அவர் சிட்டிஸ் பட் இட் வில் நெவர் ஷேக் அவர் சோல்ஸ், இந்தியாவுக்கு சொன்னது. அப்புறம் சொல்லிட்டு சொல்கிறாரு, இந்தியா அண்ட் இஸ்ரேல் ஆர் ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன்ஸ் ஸ்டாண்டிங் ஆன் இட்டர்னல் ட்ரூத் அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு ஹிடன் கோடிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஹிடன் கோடிங்கோட மீனிங் என்னன்னா, இந்தியா அண்ட் இஸ்ரேல் இரண்டுமே ஹைடெக் டெமோக்ரஸிஸ், ரெண்டுமே டெக்கேட்ஸாக டெரரை ஃபேஸ் பண்ணுது, ரெண்டுமே நவ் அட்வான்ஸ்டு சர்வேலன்ஸ், அட்வான்ஸ்டு ட்ரோன்ஸ், அட்வான்ஸ்டு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், சைபர் டெக்கில் தே ஆர் த ஃப்ரண்ட் ரன்னர்ஸ். அதே டைமில் ஈரான் கூட இந்தியாவுக்கு கண்டோலன்ஸ் இஷ்யூ பண்ணுச்சு. இந்தியன் மக்களுக்கு சிம்பத்தி, நம்மளை விக்டிம்ஸ், அந்த ஃபேமிலிக்கு சப்போர்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணாங்க. கொஸ்டின், இவ்வளவு நாடுகள் இந்தியாவுக்கு தான் வி ஸ்டாண்ட் வித் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. யாராவது எங்களுக்கு மிகவும் வருத்தமாக இருக்குது அப்படின்னு பாகிஸ்தானுக்கு கமெண்ட் பண்ணுறாங்களா? கிடையவே கிடையாது. பிகாஸ் குளோபல் நரேட்டிவில் டெரரிஸ்ட் விக்டிம்ஸ் யார் அப்படின்னு உலகமே பார்க்குதுன்னா இந்தியாவை பார்க்குது. தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட நாடு மக்கள் அப்படின்னு இந்தியாவை பார்க்குது. ஆனால் அதே நேரத்தில் எவ்ரிடே டெரர் எக்ஸ்போர்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்க்குது. இந்த ரெட் ஃபோர்ட் பிளாஸ்ட்டுக்கு அப்புறம் டேபிள்லேயே ஒரு ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன், ஒரு கொஸ்டின், ஒரு சேஞ்ச் வந்துடுச்சு. இந்தியானா வி ஆர் விக்டிம்ஸ் ஆஃப் டெரர், தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட நாடு. பாகிஸ்தான்னா எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஆஃப் டெரர், எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஆஃப் நரேட்டிவ், சப்போர்ட் ஃபார் டெரர். அதனால தான் இப்போ இந்தியாவுக்கு கண்டோலன்சஸ் கியூவாக வந்துக்கிட்டு இருக்கு. பாகிஸ்தானுக்கு என்ன தெரியுமா? அக்யூசேஷன்ஸ். நத்தன்யாகு, இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் நத்தன்யாகு சொன்ன ஒரே லைன், அந்த மெசேஜுக்குள்ள ஒரு பெரிய ஹிடன் அலையன்ஸே இருக்கு. டெரர் மே ஸ்ட்ரைக் அவர் சிட்டிஸ் பட் இட் வில் நெவர் ஷேக் அவர் சோல்ஸ். இது ஒரு இமோஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு விட முடியாது. ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஆங்கரிங். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ்ரேலில் இருந்து ஸ்பைடர், பராக், ஃபால்கன், ஆவாக்ஸ், ஹெரான் ட்ரோன்ஸ், சர்வைலன்ஸ் டெக் அப்படின்னு என்னென்னமோ வாங்குது. இஸ்ரேல் இந்தியாவிலேருந்து ஹியூஜ் டிப்ளமேட்டிக் சப்போர்ட், மார்க்கெட், ஜாயிண்ட் எக்ஸசைசஸ், இன்டெலிஜென்ஸ் கோஆப்ரேஷன் அப்படின்னு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணு. இந்த ரெட் ஃபோர்ட் பிளாஸ்ட் மாதிரி இன்சிடென்ட்ஸ் எப்போவாச்சும் நடந்துச்சுன்னா இந்தியாவும் இஸ்ரேலும் இந்த காம்பினேஷன் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு, எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு இந்த டெரரிஸ்ட் குரூப்புக்கு நல்லாவே தெரியும். ஃபோரன்சிக், சைபர் ட்ரேசிங், கம்யூனிகேஷன் இன்டர்செப்ஷன் எல்லாம் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் போயிடும் அப்படின்னு இவனுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்தியா இஸ்ரேலின் பார்ட்னர்னு சொல்லிட்டு we don't negotiate with the terror ideology. We study it, we track it, we neutralize it அப்படின்னு நத்தன்யாகு சொல்கிறார். நத்தன்யாகு மற்றும் மற்ற இஸ்ரேல் லீடர்ஸ் சொல்லுற இந்த செய்தி, அந்த மெசேஜ் அப்படியே இந்த டெரர் உலகத்துக்கு ஒரு பெரிய சிக்னல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவை நாங்கள் ஒரு டெரர் விக்டிமாக பார்க்கல, ஒரு பார்ட்னர், எங்களுக்கு ஒரு பார்ட்னர் அகெயின்ஸ்ட் டெரர் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லுது. இது இப்படி இருக்க இந்தியாவின் சிலிகுரி காரிடாருக்கு நாம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தாச்சு. இந்தியா இப்போ கிழக்கு பக்கம் போயாச்சு. தப்ரி, அஸ்ஸாம், இந்த பங்களாதேஷ் பார்டருக்கு பக்கத்தில் ஃபஸ்ட்டு மேஜர் மிலிட்டரி பேஸ், லுச்சிட் புர்புகான் மிலிட்டரி ஸ்டேஷன், நேம்ட் ஆஃப்டர் ஒன் ஆஃப் அஸ்ஸாம்ஸ் கிரேட்டஸ்ட் ஜெனரல்ஸ். இந்த பேஸ் ஏன் பெரிய விஷயம் தெரியுமா இந்தியாவுக்கு? பிகாஸ் இது சிலிகுரி காரிடார், சிக்கன் நெக்குக்கு க்ளோசஸ்ட் ப்ராக்சிமிட்டி. இந்த நேரோ ஸ்ட்ரிப்பு தான் நார்த் ஈஸ்டில் உள்ள 7-8 ஸ்டேட்ஸ் முழுக்க அந்த மொத்த மாநிலங்களையுமே இந்தியாவோடு கனெக்ட் பண்ணுற ஒரு லைஃப் லைன். உங்களால் கொஞ்சம் கூட இமேஜின் பண்ண முடியாது. இந்த காரிடாருக்கு மட்டும் ஏதாவது த்ரெட் வந்துச்சுன்னா மொத்த நார்த் ஈஸ்ட் கனெக்டிவிட்டி டைரக்ட்லி அண்டர் ரிஸ்க் கட் ஆகிடும். நம்ம அண்டை நாடு பங்களாதேஷ், அவனுடைய அரசியல் இன்ஸ்டெபிலிட்டி, அவனுடைய கேர்டேக்கர் கவர்மெண்ட் பாகிஸ்தானுக்கு ஃப்ரெண்ட்லி. அவனுடைய லால் மோனிர்ஹத் அந்த ஏரியா பக்கத்தில் சைனீஸோட ப்ரெசன்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணால்
நம்ம சிக்கன் நெக்கு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இந்தியா என்ன பண்ணுதுன்னா, இந்த டப்ரி அந்த பகுதியில் பேரா கமாண்டர் யூனிட் பேஸை டிப்ளாய் பண்ணியிருக்கு. வெப்பன் கலெக்ஷன் ஹப்பு கிரியேட் பண்ணியிருக்கு. ரேப்பிட் டிப்ளாய்மெண்ட் ட்ரூப்ஸ் ரெடியாக இருக்குது. ஆன்டி ஸ்மக்லிங், இல்லீகல் மைக்ரேஷன், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இன்ஃபில்ட்ரேஷன் எல்லாத்தையும் ட்ராக் பண்ண டெடிகேட்டட் ஸ்டேஷன்ஸ் உருவாக்கியிருக்கு. அதாவது வல்னரபிலிட்டி இருக்க இடத்துல இந்தியா ஒரு ஃபோர்ட்ரஸ் கட்டுது, ஒரு கோட்டையை கட்டுது. இந்த டாக்டர் டெரர் நெட்வொர்க் இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது. விமன் விங் இவனுகள் எல்லாத்தையும் எப்படி டீப் க்ளீன் பண்ணுது பாருங்க. ஃபரிதாபாத் மாடுல இருந்து நமக்கு தெரிய வர்றது என்னன்னா, அந்த தீவிரவாத கூட்டத்திலேருந்து நமக்கு தெரிய வர்றது என்னன்னா, இன்றைக்கி டெரரிசம் பார்டர் மட்டும் இல்லை, ரிமோட் பிளேசஸில் மட்டும் இல்லை, ஃபாரஸ்ட்டில் மட்டும் இல்லை, கடலில் மட்டும் இல்லை. இது யூனிவர்சிட்டிஸ், மெடிக்கல் காலேஜஸ், அர்பன் ஃப்ளாட்ஸ், என்கிரிப்டட் சேட் குரூப்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. இந்த மாஸ்டர் மைண்ட் இமாம் இர்ஃபான் அகமத், இவன் மெடிக்கல் காலேஜில் பேராமெடிக்கல் ஜாபில் இருந்தவன். ஸ்டூடெண்ட்ஸோட ட்ரஸ்ட்டை முதல்ல கெயின் பண்ணிவிட்டு ரிலீஜியஸ் டிஸ்கோர்ஸில் இருந்துக்கிட்டு ஸ்லோலி வைலண்ட் ஐடியாலஜிக்கு புஷ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி. பாகிஸ்தான் பேஸ்டு டெரர் குரூப்போட ப்ரொபகண்டாவை ஷேர் பண்ணுறது. ஆப்கான் சைடு ரிமோட் கான்டாக்ட்ஸை இவன் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இப்போ அதோட எக்ஸ்டென்ஷன் தான் ஒரு பெரிய விமன் டெரர் விங். அதனுடைய லீடு யார் தெரியுமா? சாதியா அசார், மசூத் அசாரோட சிஸ்டர். இந்தியாவில் அதை ஹேண்டில் பண்ணுறது யார் தெரியுமா? டாக்டர் ஷஹீன் ஷஹீத். அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க டார்கெட் பண்ணுறதெல்லாம் அண்டர் ப்ரிவிலேஜ்டு விமன், ஸ்டூடெண்ட்ஸ், வைஃப்ஸ் ஆஃப் கேதரஸ். நம்ம போலீஸ் ரைட் பண்ணதில் 2900 கிலோகிராம் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், ரைஃபிள்ஸ், டைமர்ஸ், சிம் கார்ட்ஸ், ஃபோன்ஸ், என்கிரிப்டர்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த ரெட் ஃபோர்ட் பிளாஸ்ட் இந்த மாடியூலை எக்ஸ்போஸ்ட் ஆனதுக்கு அப்புறமாக வந்த ஒரு பேனிக் அட்டாக் அப்படின்னு பெரிய பெரிய செக்யூரிட்டி ஏஜென்ட்ஸ் சொல்கிறாங்க. பட் இப்போ அவுட்கம் என்ன ஆயிடுச்சு? மொத்த நெட்வொர்க்குமே எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. இந்த ஃபெசிலிட்டேட்டர்ஸ் அரெஸ்ட் ஆகிட்டாங்க. ஃபண்டிங் சேனல்ஸ் ட்ரேஸ் பண்ணிட்டாங்க. இன்டர்நேஷ்னல் விமன் விங் ஸ்ட்ராட்டஜி பப்ளிக்லி எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. அதாவது டெரரிஸ்ட் நெட்வொர்க் ஒயிட் கோட்டில் வெள்ளை கோட்டை போட்டுக்கிட்டு கொடுக்குற சைலண்ட் த்ரெட்டை தேடி கண்டுபிடிச்சு இந்தியா ஒரு சலைன் பாட்டில் மாதிரி ட்ரிப்பாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ அதே நேரம் ருத்ரா 7 21,000 அடி உயரத்தில் சைனா பாகிஸ்தான் பங்கர்ஸுக்கு இனிமேல் சேஃபே கிடையாது. ஹை ஆல்டிடியூட் FPV ட்ரோன் அப்படின்னாலே இது ஒரு புதிய லீக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ருத்ரா 7 லே லடாக் பகுதியில் 21,000 அடி உயரத்தில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. வெரி ஸ்டேபிள் FPV கண்ட்ரோல், வெர்டிகல் கிளைம்ப், ப்ரிசைஷன் ஸ்ட்ரைக் சிமுலேஷன், பிளாஸ்ட் ரேடியஸ் கண்ட்ரோல், HD லைவ் ஃபீட், ஸ்வாம் கேப்பபிலிட்டி அப்படின்னு இனிமேல் இதனுடைய எதிர்காலம் என்னன்னா, டுமாரோ ஹை ஆல்டிடியூட் கான்ஃப்ளிக்டில் பாகிஸ்தான் சைடில் இருக்கிற போஸ்ட், சைனா சைடில் இருக்கிற ஃபார்வர்ட் பங்கர்ஸ் எல்லாத்துக்கும் லோ காஸ்ட் சூசைடு ட்ரோன்ஸ். இந்த ட்ரோன் வந்து பிக்கஸ்ட் நைட்மேராக மாறப்போகுது. இதுவும் மேட் இன் இந்தியா, ப்ரைவேட் கம்பெனி, ஆர்மி கமெண்டேஷன் பெற்ற பெரிய பிளாட்ஃபார்ம். இதுக்கு மீனிங் என்ன? டெரர் நெட்வொர்க்கு ஒரு காரில் ஒரு ஆயுதத்தை வச்சு அவன் பிளாஸ்ட் பண்ணிட்டா எல்லாமே முடிஞ்சிருச்சா? அந்த நேரத்தில் இந்தியா வந்து ட்ரோன்ஸ், மிசைல்ஸ், ஃபைட்டர் ஜெட்ஸ், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு புஷ் பண்ணதே தவிர இந்தியா ஸ்டாட்டிக்காக இல்லை. இந்தியா அர்மேனியா சுகாய்சு 30 MKI டீல் இந்தியாவுடைய ஃபைட்டர் ஜெட் எக்ஸ்போர்ட் ஆக போகுது. அர்மீனியாவுக்கு இந்தியா சுகாய்சு 30 MKI எக்ஸ்போர்ட் பண்ணுற டிஸ்கஷன் மிகப்பெரிய அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் இருக்குது. இது ஒரு சாதாரண ஃபைட்டர் சேல் கிடையாது. இதுக்கு பின்னால் உள்ள லேயர்ஸை நீங்கள் பார்க்கணும். இந்தியாவால் அசெம்பிள் பண்ணப்பட்ட 272 சுகாய்சு 30 MKI எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்குது. HAL நாசிக்கில் ஃபுல் ஈகோசிஸ்டம் கிரியேட் ஆகிருக்கு. உத்தம் AESA ரேடார்லேருந்து இண்டிஜினியஸ் மிஷன் கம்ப்யூட்டர்ஸ், அதிலிருந்து தொடங்கி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்ஸ் வரைக்கும் நம்ம நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது. ரஷ்யா, இஸ்ரேல், பிரான்ஸ், இந்தியா இந்த டெக் ஹைப்ரிட்ல இருந்து ஸ்லோலி இந்தியா டெக் டாமினன்ஸ்க்கான ஒரு டிரான்சிஷன் தான் இந்த அர்மீனியா டீல். இந்த அர்மீனியாவுக்கு இந்த டீல்னால என்ன அர்த்தம்னா, அஜர்பைஜான், டர்க்கி, பாகிஸ்தான் இவங்களுக்கு ஒரு பெரிய கிரெடிபிளான கவுண்டர் வெயிட்டை நாம் போடுறோம். நாம் கொடுத்து லாங் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் ப்ளஸ் டெட்டரன்ஸ்
ட்ரைனிங், மெயின்டெனன்ஸ், லாஜிஸ்டிக்ஸ் சப்போர்ட் த்ரூ இந்தியா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு ஹெவி ஃபைட்டர் ஜெட் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஃப்யூச்சரில் தேஜாஸ் MK1 AMCக்கு கூட இது ஒரு மிகப்பெரிய ரோடை ஓப்பன் பண்ணுது. ஸோ டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ், ரேடார், மிசைல், கன்னிலிருந்து ஃப்ரண்ட் லைன் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட்டுக்கு நாம் ஜம்ப் பண்ணுறோம். டிப்ளமேட்டிக் ரீச் எல்லா இடத்துக்குமே பரவுது. இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது இந்த எதிரியோட கோழையோட சூசைட் பிளாஸ்ட் இது ஒரு நாள் ஸ்டோரி. ஆனால் இந்தியாவுடைய ஏரோஸ்பேஸ் ரைஸ் ஒரு மல்டி டெக்கேட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்ம நகரங்களில் இவனுக்கு கொண்டு வைக்கலாம், ஆனால் இந்த நாட்டை யாராலும் உடைக்க முடியாது. இப்போ எல்லா ஸ்டோரியையுமே நாம் ஒரே ஒரு ஃப்ரேமில் வச்சு பார்ப்போம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் ரெட் ஃபோர்ட் பிளாஸ்ட், பேனிக் சூசைட் அட்டாக், ரேடிக்கலைஸ்டு டாக்டர்ஸ் நெட்வொர்க், சோஷியல் மீடியாவில் சீப் செலிப்ரேஷன். மற்ற பக்கம் நயோமா 13,700 ஃபீட்டில் ஆப்ரேஷனல் ஃபைட்டர் பேஸ், தெம்ஷாக், தெப்சாங்கில் மீண்டும் இந்தியன் பேட்ரோல், இந்த தப்ரியில் சிலிகுரி காரிடார் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி நாம் ஒரு புதிய ஏர்பேஸ், ருத்ரா 7 21,000 அடி உயரத்தில் ஸ்வாம் ரெடி, அர்மீனியாவுக்கு சுக்காய் Su-30 MKI எக்ஸ்போர்ட், இஸ்ரேல், ஈரான், மற்ற நாடுகள் இந்தியாவுக்காக வாய்ஸை ரைஸ் பண்ணுது. இதை பார்த்த உடனேயே எல்லாருக்குமே ஒரு உண்மை கண்ணுக்கு தெரியும். டெரர் குரூப்ஸ் கேன் கில் பீப்புள், பட் they cannot kill a nation that is preparing for every front. இந்தியாவுக்கு இன்னும் சேலஞ்சஸ் இருக்கும். பிளாஸ்ட் மாதிரியான விஷயங்கள் மீண்டும் முயற்சி செய்யப்படலாம். ரேடிக்கலைசேஷன், ஸ்லீப்பர் செல்ஸ், ஜியோபாலிட்டிக்கல் கேம்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் இறுதியில் இந்தியாவின் வழி என்னன்னா டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டி, ஹை ஆல்டிடியூட் டாமினன்ஸ், நெட்வொர்க் டு ட்ரோன்ஸ் அண்ட் ஃபைட்டர்ஸ், ஸ்ட்ராங் இன்டெலிஜென்ஸ் கிரிட், குளோபல் பார்ட்னர்ஷிப். ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரேல். இன்னும் 140 கோடி மக்களோடைய கலெக்டிவ் ரிசால்வ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த ரெட் ஃபோர்ட்டில் விழுந்த உயிர்களுக்கு மனசார அஞ்சலி செலுத்துவோம். அதே நேரம் உலகத்துக்கு ஒரு குறிப்பை வைக்கணும். இந்தியா மீது குண்டு வீச முடியும், காரில் கொண்டு வைக்கலாம், ஒரு சில உயிர்களை நீ பறிக்கலாம். ஆனால் இந்த நாட்டோட மனசையும் இந்த நாட்டோட எதிர்காலத்தையும் இந்த நாட்டுடைய பாதுகாப்பு வளையத்தையும் எவனாலேயுமே சிதைக்க முடியாது. இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? இது ஒரு ஸ்ட்ராங் அவேர்னஸ் ஆகணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடாதீங்க. ஒரு பெரிய நெட்வொர்க்குக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பியர்ஸ், உங்கள் கொலீக்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கிட்ஸ் அண்ட் கின்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம நாடை பற்றி எப்படி பேசியிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit. And always dream big in your life. நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். And as I always say, please take care of your parents at your home. உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பத்திரமாக பாதுகாப்பாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். Because it's very, 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 very important. Thank you.